மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிருக்கிறார்கள். அந்த அணையை கட்டக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் காவிரி முதல் பூம்புகார் வரை 4 நாட்கள் நடைபயண துவக்கல நிகழ்ச்சி இன்று காலை ஒகேனக்கல் பிலிகுண்டில் ஆரம்பித்து ஒகேனக்கல் பெண்ணாகரம் நடைபயண பிரச்சார பயணம் நடத்தி முடித்து மக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை கொடுத்து இப்பொழுது நமது தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரத்தில் துண்டறிக்கை கொடுத்து உங்களிடையே அந்த சம்பந்தமாக பேச வருகிறதிருக்கும் நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் நமது மாவட்டத்திற்கு தருமபுரி நகரத்திற்கு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி கையெழுத்து கொடுத்து அனுமதி வழங்கிய நமது மாவட்டத்திற்கு வழங்கிய நமது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அதேபோல் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இப்பொழுது பணி வேகமாக துவங்கி கண்டிப்பாக விரைவுபடுத்தி வருகிறதற்கு நமது கட்சியுடைய தலைவர் சின்னையா மற்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியுடைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் மற்றும் விவசாய சங்கங்களை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், வணிகர் சங்க பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருகை வரவேற்று தருமபுரி மாவட்டத்தில் நமது தமிழின போராளி மருத்துவர் ஐயா பல ஆண்டு போராடி பெற்று தந்ததுதான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த தண்ணீர் இப்பொழுது ஏற்கனவே வந்ததை விட பாதி அளவு தான் வருகை இருக்கு, தண்ணி வந்திருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணியில தருமபுரி மாவட்டம். இந்த அணை கர்நாடக அணை கட்டப்பட்டால் நாம் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்ப இருக்கிற அந்த ஒகேனக்கல் தண்ணியே 10 நாளைக்கு வந்தது, இப்ப 15 நாளைக்கு ஒரு டைம் வருது. ஒரு வீட்டுக்கு 1 குடம் 2 குடம் தான். ஆனா தருமபுரி நகரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. தருமபுரி நகரத்துல சின்னாத்துல பஞ்சப்பள்ளியிலிருந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி வருது. இப்ப சின்னையா கூட காலையில வரும்போது பார்த்தாரு, சின்னாத்த டேமை பார்த்தாரு, சின்னார் வரத. சின்னாத்திலையும் தண்ணி போகாம அந்த பஞ்சப்பள்ளி வர வழிந்தோடுற தண்ணிய அந்த தொல்லைக்காவது 2-3 இடத்துல சின்னையா தடுப்பணை கட்ட வேண்டும் என்று பல்வேறு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு. அந்த தடுப்பணையும் கட்ட வேண்டும் என்று நம்ம சின்னையாவை கேட்டுக்கொண்டு, ஏன்னா தருமபுரி நகரத்துக்கு அந்த பஞ்சப்பள்ளி தண்ணி வந்தாவே போதும், ஒகேனக்கல் தண்ணி. ஆனா கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ஒகேனக்கல் தண்ணி இல்லை, நம்ம குடிக்கிற தண்ணி இல்லை. அதனால இந்த திட்டம் நிறைவேறினால் தண்ணி குடிப்பதற்கு இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வந்த போன இல்லாம நகரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் குடிப்பதற்கு தான், நாம் விவசாயம் பண்றதுக்கு பின்னாடி வரேன், குடிப்பதற்கு தண்ணி வர வேண்டும். அடுத்ததாக அந்த மழை காலத்துல ஆடி மாசம் தண்ணி போய் ரப்பிக்க வெளியே போகும் தண்ணி பூரா எங்க மேட்டூர் டேமுக்கு போகும், அங்கிருந்து கடலுக்கு போயிடும். அந்த உபரி நீரை தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் கொண்டு வந்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தான் நமது சின்னையா அவர் தான் அதை பார்த்துட்டு அவருடைய அந்த திட்டத்தை அவர் தான் சொன்னார். மற்ற யாருமே சொல்லல, எந்த கட்சியாகட்டும் எதுவும். அவர் சொல்லி ஆர்ப்பாட்டம், போராட்டம், பல்வேறு கட்ட நடைப்பயணம், பிரச்சார பொதுக்கூட்டம், 10.25 லட்சம் கையெழுத்து, அனைத்து மக்களும் கையெழுத்து வாங்கி அன்றைய முதலிடம் கொடுத்தார். இது போன்ற பல்வேறு இந்த திட்டத்துக்காக, காவிரி உபரி திட்டத்துக்காக மருத்துவர் சின்னையா தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். இந்த தருமபுரி மாவட்டம், அவர் ஒரு மருத்துவர், ஒரு நோயாளி, ஒரு மனிதனை பார்த்தா இவருக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நமது சின்னையா மருத்துவர் இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு என்ன வேண்டும் அதுதான். அதனால அந்த திட்டம் வர வேண்டும் என்றுதான் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப மட்டும் ஆரம்பத்திலிருந்து கண்டிப்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற பாமக குழுவுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சுவாமி அன்புமணி அக்கா அவர்கள் சட்டமன்றத்தில் கிடைத்த அந்த குறுகிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டத்தில் குடிக்கிற தண்ணியில நீங்க அணையை கட்டிட்டீங்கன்னா இந்த தண்ணியும் போயிடும், குடிக்கிறதுக்கு இல்லாம மக்கள் பாடுபடுவாங்கன்னு சொல்லி அதையும் பேசிட்டு
விவசாயம் செழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் கஷ்டத்தில் வாழ்றாங்க. அதனால அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டும். அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்துரைத்து அவர்கள் புரியும் விதத்தில் திட்டத்தை நிறைவேற்றும் விதத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பேசி இப்போது வருகை தந்திருக்கிறார் நமது முனைவர் சௌமி அன்புமணி அக்கா அவர்கள். அதனால இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அனைத்து மக்களும் அனைவரும் நமது மருத்துவர் சின்னையால் பின்னாடி வர வேண்டும். இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக அந்த அணையை கட்டுவதை தடுப்பதற்கு எந்த போராட்டமாகட்டும் எது வேணாலும் சரி சின்னையா சொன்ன அனைத்து தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் வர வேண்டும். நம்ம காவிரியை காக்க வேண்டும். ஏற்கனவே காவிரி காப்போம் என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயா தான் சின்னையா தான் தொடர்ந்து கோரிக்கை. அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்டம் செழிக்க வேண்டும், விவசாயிகள் செழிக்க வேண்டும், குடிப்பதற்கும் மக்கள் செழிப்பாக குடிக்க வேண்டும், குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்கு அனைவரும் நாம் போராடுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பின்னாடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்த அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், சின்னையா, நமது அக்கா உள்ளிட்ட அனைவரையும் வருக வரவேற்று நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.